திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பயங்கரவாதம் தலை தூக்குவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், திண்டுக்கல் சிறுமலையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே மர்ம பொருள் வெடித்து ஒருவர் இறந்துள்ளதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் காவல்துறையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தினம் ஒரு வீடியோ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறார் என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். நாடக வீடியோக்கள் மீதான நாட்டத்தை குறைத்துக் கொண்டு தமிழ்நாடும் நம் மக்களும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு முதல்வர் அடிக்கடி சொல்லி காட்டுகின்ற அந்த இரும்பு கரத்தை இப்போதாவது பயன்படுத்தி செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ISIS அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி சென்னையில் NIA-வால் கைது செய்யப்பட்ட நிலையில் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்ற நிலையை தாண்டி பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவிற்கு மக்களின் பாதுகாப்பு முற்றிலுமாக சீர்குலைந்திருப்பதாக அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திண்டுக்கல்லில் மர்ம பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பயங்கரவாதம் தலை தூக்குவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காவல்துறையை தன்னகத்தே வைத்திருக்கும் முதல்வர் தினம் ஒரு வீடியோ ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.